வணக்கம். தனுசு ராசிக்கு குரு பயிற்சி பலன் பற்றி சொல்கிறோம். காலபுருஷ சக்கரத்தில் தனுசு ராசி 9வது ராசி. அதாவது இது வரைக்கும் 7ல் இருந்த குரு இப்போ 8க்கு போகிறார். அதாவது ராசிநாதன் குரு 8ல் மறையிறது அப்படி ஒன்று சிறப்பம்சம் இல்லை அப்படிங்கிறது பொது கருத்து. ராசிநாதன் 8ல் மறைஞ்சாலும் உச்சமாகறாருங்க. உச்சமாகி அயன சயன சுகம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு. 12ஆம் இடங்கிறது அதாவது ஆன்மீகம், வெளியூர், வெளிநாடு, இன்பச் சுற்றுலா, அதாவது இது வரைக்கும் பார்க்காத கோயில் குளங்களெல்லாம் அவங்க பார்க்கக்கூடிய யோகம் இருக்குது. இது வரைக்கும் போகாத நாடு நகரங்களாக வெளியே போவாங்க. நல்ல தூக்கம் வருங்க. அயன சயன சுகம் 12ஆம் இடத்துக்கு குரு பார்த்தா இது வரைக்கும் 4 மணி நேரம் தூங்கிட்டு இருந்தது இன்றைக்கி 8 மணி நேரம் தூங்குவோம். ஒரு நிம்மதியான ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. அடுத்தது 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. 2ஆம் இடம்ங்கிறது அதாவது காலபுருஷ சக்கரத்தில் 10வது ராசி மகர ராசி குரு பார்க்குறாரு. மகர ராசி பொறுத்த வரைக்கும் குரு பார்க்குறாரு. சனியுடைய வீடு. சனியும் குரு நட்புங்க. எப்பவுமே சனியும் குரு பகை கிடையாது, நட்பு. 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. தனுசு ராசி நேயர்களுக்கெல்லாம் இது வரைக்கும் 2ஆம் இடத்துல பண பிரச்சனை, தொழில் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, பணம் வாங்கிட்டு 4 பேர் நம்மளை பணமாக நம்ம கிட்ட வாங்கிட்டு நம்மளுக்கு சரியாக கொடுக்காம ஏமாற்றிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள், இதே கொடுக்குற அதே கொடுக்குறன்ட்டு வந்து சேராத அமைப்புகள் எல்லாம் இப்போது ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு நம்ம பணம் நம்மளுக்கு வந்து சேரும். அதுதான் பாயிண்ட். நம்ம தப்பாக மிஸ்யூஸ் பண்ணாமல் நம்ம பணம் நம்மளுக்கு வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு 100% இருக்குது. அதே மாதிரி 4ஆம் இடம் வீடு, மண்மனை, வாகனம், அது சொந்த வீடுங்க. மீனத்துக்கு அதிபதி குரு உச்சமாகி 9ஆம் பார்வையை 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடம்ங்கிறது வீடு, மண்மனை, வாகனம், செய்தொழில் மேன்மை, தொட்டதெல்லாம் நியாயம். இது வரைக்கும் தனுசு ராசிக்காரனுக்கு வீடு இல்லைன்னா வீடு அமையே, வாகனங்கள் இல்லைன்னா வாகனங்கள் அமையே, 4 கால் பொருள்கள் விவசாயிகள் இருந்தால் விவசாயம் நல்லா வரும், ஆடு மாடு விருத்தி அடையும், 4 கால் பொருள்களெல்லாம் நல்லா இருக்கும், அவங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்குது. இருந்தாலும் குரு 8ல் மறைகிறது அப்படி ஒன்று சாண சிறந்ததில்லை. அதாவது ராசி திசாநாதன் யோகமாக இருந்தால் யோக பலன்கள் முழுசாக செய்யும், அருமையாக இருக்கும். இருந்தாலும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. ராசிநாதன் 8ல் உட்கார்ந்ததுன்னா இமேஜ், அதாவது என்னன்னு சொல்கிறது, நம்மளோட இமேஜ் டேமேஜ் ஆகுங்கிறது ஒரு வாய்ப்பு. அதாவது திசைகள் மோசமாக இருந்தால் சொல்கிறேன் நான். ஆனால் ராசிநாதன் உச்சமாகிறது 100% வாய்ப்பு. நாம் எதுலேயும் யோசித்து பேசணும், யோசித்து ஒரு காரியத்தை செய்யணும். எடுத்தோம் கவுத்தோன்னு சொன்னோம்னா நாம் மாட்டிக்குவோம். முந்திரி கொட்டையாத்து முன்னுக்கு போனால் மாட்டிக்குவோம். இதுதான் நாம் பொறுத்து நிதானமாக ஒரு காரியத்தை செஞ்சால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில் 8ல் போய் மறைஞ்சாலும் மிகப்பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு நம்ம ஏரியாவில் கோயில் பாளையம், அதாவது கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயில் பாளையத்தில் சிவன் கோயிலில் வரம் கொடுக்கக்கூடிய குருவாக இருக்கிறாரு. அவருக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அவரை போய் நீங்கள் வணங்கிட்டு வந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களெல்லாம் காத்திருக்கு. ஏழை எளியோர்களுக்கு இல்லாதவர்களுக்கு வஸ்திர தானம் செய்யலாம். ஏழை எளியர்களுக்கு இல்லாதவர்களுக்கு வஸ்திர தானம் செய்யலாம். அது செய்யும்போது என்னங்கன்னா 8ல் குரு இருக்கிறதுனால இந்த வஸ்திர தானம், அதாவது ஆடை கொடுத்தால் அதாவது பிணி நீங்கும்னா, அதாவது இந்த 8ஆம் இடத்தினுடைய சுபத்தன்மை மாறிக்கு தீயத்தன்மையிலிருந்து சுபத்தன்மையாக மாறி இந்த குரு பயிற்சி ராஜயோகமான பயிற்சியாக மாறக்குண்டான வாய்ப்பு. ஆடை தானம் செய்யணுங்க. இல்லாத எளியோர்களுக்கு அன்னதானம், ஆடை தானம், எது நம்ம வசதிக்கு ஏற்பாடு போல் செஞ்சால் மிகப்பெரிய வெற்றி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.